ஹரே கிருஷ்ணா ராதேஷ்யாம் ஹரே கிருஷ்ணா ராதேஷ்யாம் ஹரே கிருஷ்ணா. அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். இன்றைய தினம் பகவத்கீதையை கிருஷ்ணன் அர்ஜுனன் மூலியமாக நமக்கு அருளிய நாள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அபிஷேகம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தோம். திருதராஷ்டர் போர் நிச்சயமான உடனேயே இந்த போரையெல்லாம் நான் பார்க்க முடியாது, எனக்கு கண்ணு இல்லையே, நான் பார்க்கணுமே அப்படிங்கிறார். ஏன்னா துரோணாச்சாரியார்லேருந்து பெரிய குருமார்கள்லாம் பீஷ்மர்லாம் இருந்து யுத்தம் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆனால் எனக்கு கண் இல்லாத போயிடுது, நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்ல எதுலேயுமே பற்று இல்லாத தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய சஞ்சயனுக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஞான திருஷ்டியை தர. இங்கே திருதராஷ்டிரன் பக்கத்தில் உட்காந்துட்டு தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்து சஞ்சயன் திருதராஷ்டிரத்தை யுத்த களத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம திருதராஷ்டிரன் நேரடியாக பார்த்ததாக கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோம். அதுக்கு முதல்ல கிருஷ்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இப்படியாக அர்ஜுனன் கண்ணனுடைய விஸ்வரூப தரிசனத்தை அனுபவிக்கிறார். அப்போது அந்த பகவத்கீதை மகாத்மியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையை நம்ம அனுபவிக்கும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை அனுபவிச்சா கூட என்ன பலன் அப்படின்னு நிறைய கதைகள் அதில் சொல்லியிருக்கா. அதில் விஸ்வரூபம் அப்படிங்கிறத நம்ம பாராயணம் பண்ணும் பொழுதோ அனுபவிக்கும் பொழுதோ எல்லா தேவர்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. 33 கோடி தேவர்களும். எப்படி ஸ்ரீமத் பாகவதம் ஒரு இடத்துல பிரவசனம் நடக்கிறது, எல்லாரும் அனுபவிக்கிறா அப்படிங்கிறத சுகாச்சாரியார் சொல்கிறாரோ, பாகவதம் அப்படிங்கிற வார்த்தையை திறந்த உடனேயே சப்த ரிஷிகள், எல்லா நதிகள், பூமியில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், எல்லா மலைராஜாக்கள், எல்லா கடலரசர்கள், 33 கோடி தேவர்கள், வாயு, அக்னி, வருணன், இந்திரன், குபேரன் அப்படின்னு எல்லாரும், பரமேஸ்வரன், பார்வதி, லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னு எல்லாருமா அந்த இடத்துல ஸ்ரீமத் பாகவதம் நடக்கிற இடத்துல உட்காந்துருவாளாம். அதே மாதிரி தான் பகவத்கீதையில் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கும் பொழுதே எல்லாரும் வந்துடுறா. என்ன ஒரு வேறுபாடுன்னு கேட்டோம்னா, என்னுடைய பூர்வாச்சாரியார் கூட சொல்லுவார், நம்மளாம் ஒரு கல்யாணத்தில் போனோம்னா ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்கும். இந்த குரூப் ஃபோட்டோவை கொடுத்தாங்கன்னா பார்த்தா அதில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தேடுவோம். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படி ஒரு 50 வருஷம் கழித்து கூட எடுத்து பார்ப்பா. அப்பாவோட கல்யாண ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, நீ குழந்தையாக இருக்கும்போது நான் குழந்தையாக இருக்கும்போது அப்படின்பா. அது மாதிரியாக தேவர்கள், தேவாதி தேவர்கள், பரமேஸ்வரன், பார்வதி, லக்ஷ்மியோட இந்த விஸ்வரூபத்திலோட கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தில் நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம், கிருஷ்ணனோட தோளில் இருக்கோமா, கையில் இருக்கோமா, முகத்தில் இருக்கோமா, தலை சிகையில் இருக்கோமா, இடுப்பில் இருக்கோமா, பாதத்தில் இருக்கோமான்னு எல்லா ரிஷிகளும், எல்லா தேவர்களும், எல்லா சக்திகளும் கிருஷ்ணன்கிட்ட இருக்கிறதால, அங்கேருந்து வந்ததால் எல்லாரும் நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு நம்முடைய மூலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் எல்லாரும் இந்த பகவத்கீதை பெருமையை வாசிக்கிற இடத்துல உட்காந்துருவாளாம் கேட்குறதுக்கோசரம். ஆக கிருஷ்ணன் திருவடியிலிருந்து எல்லாமே வந்தது, உண்டானது அங்கே தான் இருக்குது, அங்கிருந்து தான் அனுகரித்து கொண்டு இருக்குது. அதை அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன்கிட்டேருந்து வந்தது கிருஷ்ணன்கிட்ட போய் சேர்ந்ததுங்கிறதே கிடையாது. இப்போ நம்ம கூட இந்த விராட் ரூபமான கிருஷ்ணனுடைய அங்கத்தில் தான் நம்ம இருந்துட்டு எங்கேயோ நம்ம செயல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்னும் வெளியில் வரல, அங்கேயே தோன்றி அங்கேயே மறைகிறோம். எப்படி கிருஷ்ணனுடைய உடம்புலேயே எல்லா பூதங்களும் தோன்றி அங்கேயே அர்ஜுனன் கண்ணில் மறைஞ்சதோ, எதுவுமே வெளியில் வரல அப்படிங்கிறதும் ஒரு விதமான தாத்பரிய உண்மை. எனவே ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணனுடைய திருவடியை சேவிப்போம், கிருஷ்ணனாகவே காண்போம். எப்பாவது ஒரு சமயம் நம்முடைய அடியார் கேட்பார், எண்ணெய் வழக்கில் கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும் பார். அவருக்கோசரமாக இன்றைக்கி பகவத்கீதை படித்தது ஸ்ரீகிருஷ்ணருடைய முகத்தை பாருங்க, பாலராமன் மாதிரி இருக்கார். அடிக்கடி இவர் பாலராமனுடைய சாயலையும் நம்மக்கிட்ட காமிச்சிட்ருப்பார். இப்போ சமீபத்தில் நிறுவப்பட்ட பாலராமருக்கும் நம்ம கிருஷ்ணருக்கும் தொடர்பு இருக்க மாதிரி தெரியும். கிருஷ்ண அனுபவங்களை அனுபவிப்போம், கிருஷ்ணர் பாதத்தை சேவிப்போம். எப்போ கிருஷ்ணரிடத்துலேருந்து எல்லா சக்திகளும் வெளியில் வந்தது, அதாவது வெளி காட்டப்பட்டது, வெளியில் வரலை. கிருஷ்ணனுடைய சக்திகள், எல்லா சக்திகளும் கிருஷ்ணனுடைய திருமேனில் இருப்பதை தான் அர்ஜுனன் கண்டான் தன்னுடைய ஞான திருஷ்டியால். அதே ஞானத்தால் சஞ்சயன் கண்டான், திருதராஷ்டிரருக்கு சொன்னான். இதை கீதையிலே வியாசர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கிருஷ்ணன் திருவடியை சேவிப்போம். ஹரே கிருஷ்ணா, ராதேஷ்யாம், ஹரே கிருஷ்ணா.